இந்த நான் சொன்ன இத்தனை திட்டத்துக்கும் 1,00,000 கோடி ரூபாய் ஆகும் தான். எனக்கு நன்றாக தெரியும். நம்ம கடன்ல தான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கோம். கடன் வாங்கி தான் சம்பளம் கொடுக்குறீங்க, கடன் வாங்கித்தான் ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு தரப்படுகிறது, கடன் வாங்கி தான் கடனையே அடைக்கிறோம். அதானே, கடன் வாங்கி தான் ஹாஸ்பிட்டலு, ரோடு, மேம்பாலம் எல்லாம் கடன். அப்படி இருக்கும்போது 1,00,000 ரூபாய் கடன் வாங்கி இந்த ஏரி திட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நான் கான்பிடென்ட்டோட சொல்றேன் அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கண்டிப்பாக இந்த கடன்களை 10 வருஷத்துல அடைச்சிடலாம். கான்பிடென்ட்டா சொல்ற முடியும். ஏன்னா எக்கானமி நல்லாயிடும், விவசாயம் நல்லாயிடும், ஹெல்த் நல்லாவும். நல்ல தண்ணி கொடுத்தா நம்ம சுகாதாரம் மேம்படும், விவசாயம் செழிக்கும், நம்மளுடைய எக்கானமியும் வளரும். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை தருமாறு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டு, எனக்கு நீதி வழுவா பேரரசர் போல இவ்வளவு நேரம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் வழங்கி குறிப்பிடுகிற போது குறும்பர் அந்த இனத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இங்கே எஸ்டி பட்டியலே வர வேண்டும் என்பது, உங்களுடைய உறுப்பினரே கஞ்சா ரெட்டி என்று கூட அவர் நேற்றைய தினம் சொன்னார். அதே போல மலையாளிஸ் இருக்கிறார்கள். இதையெல்லாம் அரசு பரிசீலித்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. மத்திய அரசிலே அது இருக்கிறது. ஆகவே அதை பற்றி மத்திய அரசு இடத்திலே நாங்கள் எடுத்து சொல்லி அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்வோம்.